இப்போ வந்து துளசி மாடம் எப்படி வைக்கணும்? யாரெல்லாம் வைக்கணும்? எல்லாருமே துளசி வளர்க்கலாமா? அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. துளசி செடி. எப்படி வந்து மருத வாசனின்னு மருதாணிய சொன்னோமோ, துளசியும் ஒரு தேவத. முன் ஜென்மத்தில ஒரு பெண்ணா பொறந்தவ. ஸோ, அவளுடைய சில விஷயங்கள் வந்து பெருமாள் வந்து சில விஷயங்கள் செஞ்சதுனால, அடுத்த ஜென்மத்தில நீ துளசியா பொறந்து எல்லா பெண்கள் வீட்லயும் இருப்ப. இவளோட முன் ஜென்மத்தோட பேர் வந்து பிருந்தா. பிருந்தா. ஆ. ஆமா. ஸோ பிருந்தான்றவ வந்து ஒரு பெண் பிறக்கிறா. கணவனுக்காக அவ இருக்கிறா. அந்த கணவன் வந்து சகல விதமான வரங்களையும் வாங்கிட்டு தேவர்கள் கிட்டயே போய் போரிடுறாரு. போரிடுறவங்க எல்லாம் தோத்து போற மாரி தான் இருக்கிறதுனால, அந்த இவ போரிட போகும்போதெல்லாம் இந்த பிருந்தான்றவ வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா. கணவருக்கு இன்னும் பலத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இத அறிஞ்சுக்கிட்ட பெருமாள் வந்து அந்த வீட்ல வந்து தன் கணவன் போல வேஷம் போட்டு போறாரு. சன நேரத்துல கணவர் தான்றத விளக்கிடுறாங்க. அங்க வந்து வதம் செஞ்சுடுறாங்க. ஸோ இங்க பெருமாள் இல்ல, இல்ல இது என் கணவர் இல்ல. இது வேற யாரோன்னு கேட்கும்போது பெருமாள் வந்துடுறாங்க. ஸோ பிருந்தான்னு சொல்லக்கூடியவளுடைய சாபனை தான் இந்த சாலிகிராமங்கள். "நீ கல்லா பொறப்ப" அப்படின்னு சொல்லி ஒரு சாபனை விடுறாங்க. அந்த சாலிகிராமத்துக்கும், துளசிக்கும் கல்யாணம் பண்ற மாரி ஒரு ஐதீகமும் இருக்கு. ஸோ அந்த பெருமாள் சொல்றாரு, நான் சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன். நீ அடுத்த ஜென்மத்தில துளசின்னு சொல்லக்கூடிய புனிதவதியா லக்ஷ்மியோட ஐக்கியத்தோட பிறப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல உதிச்சவ தான் துளசி. இந்த துளசின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வீட்ல செல்வ வளர்ச்சி இருக்கணும். ஒரு பெண்ணுன்னு வந்துட்டாலே துளசி வளர்க்கலாம். இதான் குவாலிட்டி. ஓ! இந்த கேஸ்ட், இந்த ஜாதி, இந்த இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. நீ பொண்ணா துளசி வளர்க்கலாம். அப்ப துளசிய வந்து எப்படி வாங்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நர்சரியில போய் வாங்குவாங்க. சில ஃபர்ஸ்ட்டு துளசிய வாங்குன உடனே பெருமாள் கோயிலுக்குள்ள போகணும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாளையும், லக்ஷ்மியும் நமஸ்காரம் பண்ணிட்டு, வலம் வந்துட்டு, அங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, எடுத்துட்டு வந்து துளசி மாடத்துக்குள்ள அந்த துளசி வைங்க. கருகவே கருகாது. ஸோ துளசிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆமா. அந்த துளசி நீங்க எடுக்கும்போது ஒரு வீட்ல கருகி போது, பட்டு போதுன்னா, அந்த வீட்ல நெகட்டிவ் வரத முன்கூட்டியே அறிவிக்கிறது தான் அவளோட வேலையே. ஓகே.